ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நாளைக்கு என்ன நடக்க போகிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நாளைக்கு அதாவது 28 மார்ச் 2025 இந்த நாட்கள்ல 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் பொதுத் தேர்வு எழுத இருக்கிறார்கள். அதுக்காக இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பெற்றோராக இருக்கலாம், வெல் விஷஸ், உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்களாக இருக்கலாம். இந்த பதிவை பார்த்து கொண்டு இருப்பவர்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். நாளைக்கு பொதுத் தேர்வை சந்திக்க இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். இந்த பொதுத் தேர்வானது நாளைக்கு அதாவது 28 மார்ச் 2025 இருந்து ஏப்ரல் 15 2025 வரைக்கும் நடைபெறும். நமது மாணவ செல்வங்கள் படித்ததை, தயாரித்ததை மனதில் கொண்டு தேர்வை எழுத வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பெற்றோர்களே, உங்களிடம் சிறிய வேண்டுகோள். நீங்க என்ன செய்யணும்? பிள்ளைங்க தேர்வை எழுத போற அந்த சமயத்துல நீங்க கும்பிடுறீங்களே கடவுள், அவருடைய பாதத்துல இருந்து ஜெபிங்க. பிள்ளைங்க தேர்வு எழுதி கொண்டு இருக்கும் போதே நாம் வணங்கும் கடவுளின் பாதத்தில் அமர்ந்து நாம் பிரார்த்திக்க வேண்டும். நல்லபடியாக எழுதி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மார்க் நமக்கு கிடைக்கும் இல்லையா? எந்த ஒரு நிமிஷத்துலையும் அவங்க மறக்கக்கூடாது. அவங்க தேர்வு நல்லபடியாக எழுதி வெளியே வரணும், சந்தோஷமா வரணும். அவங்க தயாரிப்பதை நீட்டாக பேப்பரில் எழுதி வச்சிருக்காங்க அப்போ நம்மளுக்கு ஒரு திருப்தி அடையணும் இல்லையா? அதற்கான உள்ள ஞாபக சக்தி, நினைவாற்றல் கடவுளிடம் நமது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமது பிரார்த்தனைகளை நாம் வணங்கும் கடவுளிடம் எடுத்து வைப்போம். நமது மாணவ செல்வங்கள் வீட்டிலும் சரி, ஸ்கூல்லையும் சரி, ரொம்ப நாட்டியாக தான் இருப்பாங்க. அவங்களை நம்ம கண்டிச்சிருப்போம், கோவப்பட்டிருப்போம், எரிஞ்சு விழுந்திருப்போம், அவங்களை திட்டிருப்போம், சாபம் கூட விட்டுருப்போம். இவை அனைத்தும் ஒரு கெட்ட எண்ணத்துக்காக இல்லை, பிள்ளைங்க திருந்தி வாழணும், நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், அதுக்காக மட்டுமே. இந்த பிள்ளைங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் உயர்ந்த நபர்களாக நம்மகிட்ட திரும்பி வரும்போது அவர்கள் செஞ்ச அந்த குற்றம் குறைகள் எல்லாம் நமக்கு ஞாபகம் வராது, எல்லாம் மறந்துடும். அப்போ இந்த பிள்ளைகள்லாம் வந்து சொல்லுவாங்க நம்மகிட்ட, நாங்கள் இப்படிலாம் இருந்தோம் சார், நாங்கள் இப்படிலாம் இருந்தோம் மேம், நீங்கள் என்ன திட்டினீங்க, அப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணீங்க. அதெல்லாம் நமக்கு வந்து ஞாபகம் இருக்காது. உயர்ந்த ஒரு நபர்களாக நம்ம திரும்பி வரும்போது கடந்த காலத்தில் உள்ள அந்த சின்ன சின்ன குறும்புகள் இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வராது. அவர்களை பார்த்து நம்ம பெருமை அடைவோம். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள், நண்பர்கள், வெல்விஷர்ஸ் அனைவரிடம் ஒரே ஒரு சிறு வேண்டுகோள் என்னவென்றால், பிள்ளைகளுக்காக நமது பிரார்த்தனைகளை தொடர்ந்து கடவுளிடம் இறைஞ்சுவோம். அப்போ இந்த பிள்ளைங்க படித்ததை மறக்காம நீட்டாக எழுதி நல்ல மார்க்குகள் எடுப்பார்கள். இந்த மாணவ செல்வங்களுக்காக நமது பிரார்த்தனைகள் மட்டும் இல்லாது நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறது தான் இந்த பதிவுடைய முக்கிய நோக்கம். இந்த தேர்வை சந்திக்க இருக்கின்ற மாணவ செல்வங்கள் உங்களுக்கு வேண்டியவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரியாதவர்களாகவே இருக்கலாம். அது முக்கியம் அல்ல. இந்த தமிழ்நாட்டில் தேர்வை சந்திக்க இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்காக நமது பாராட்டுகளையும் ஜெபங்களையும் எடுத்து வைப்போம். அவர்களுக்கு வாழ்த்தும் வண்ணமாக நீங்க இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? கமெண்ட்ல ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன், ரைட் வெல் அப்படின்னு நீங்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பார்க்குறவங்க எல்லா பேரும் இது நம்மளுடைய குழந்தைங்க, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நம்மளுடைய குழந்தைங்க நல்லா படித்து தேர்வு எழுது ஒரு பெரிய உயர்ந்த நபர்களாக இந்த தமிழ்நாட்டுக்கு பொக்கிஷமாக திரும்ப கிடைக்க வேண்டும். அந்த ஒரு எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பதிவுகளும் பிறருக்கு எவ்வளவுக்கு அதிகமாக ஷேர் பண்ணிருக்கீங்களோ அவளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த பொதுத் தேர்வை எழுத இருக்கின்ற 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கடவுளின் அன்பும் கருணையும் கிடைக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். மீண்டும் சந்திப்போம். இந்த பிள்ளைங்கள் எல்லாம் எக்ஸாம்லாம் முடிஞ்சு இந்த பதிவை நீங்க பார்க்குறீங்களா இருந்தால் அதில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபித்த, உங்களை பாராட்டிய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்காகவும் நீங்க திரும்பி வந்து இந்த நன்றி சொல்லலாம். இந்த பதிவை நீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.